ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு மாஸ் பர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதுக்கான ஒரு பேசிக் கொஸ்டின் தான். இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கால்குலேட் தி மாஸ் பர்சன்டேஜ் ஆஃப் ஆஸ்பிரின். ஆஸ்பிரினோட மாலிகுலர் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. இன் அசிட்டோநைட்ரில் வந்து டிசால்வ் ஆகுது. வென் 6.5 கிராம் ஆஃப் ஆஸ்பிரின் இஸ் டிசால்வ் இன் 450 கிராம் ஆஃப் அசிட்டோநைட்ரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ வந்து அசிட்டோநைட்ரில் கொடுத்துருக்காங்க. இங்கே மாலிகுலர் ஃபார்முலா எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே மாலிகுலர் ஃபார்முலா கொடுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஏன்னா அசிட்டோநைட்ரில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா ஐயு பிரக்னியம்லாம் உங்களுக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து இருக்குது. ஆஸ்பிரின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட். இது வந்து ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி நமக்கு வந்து இருக்குது. கார்பனைல் காம்பவுண்ட்ல ஆஸ்பிரின் வந்து இருக்குது. ஆஸ்பிரினோட ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஆஸ்பிரினோட ஸ்ட்ரக்சர் நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட்டும் ஒரு எஸ்டரும் வந்து நமக்கு வந்து இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஆசிட் வந்து இருக்கும், ஒரு ஆசிட் குரூப் வந்து இருக்கும், அப்புறம் வந்து ஒரு எஸ்டர் குரூப் வந்து இருக்கும், C+O OCH. ஓகே, இதான் நம்ம வந்து ஆஸ்பிரினோட ஸ்ட்ரக்சர். கார்பன் கவுண்ட் கரெக்டாக இருக்குதா? 6 கார்பன், 7, 8, 9 கார்பன் வந்து இருக்குது. ஹைட்ரஜன் 1, 2, 3, 4, இங்கே ஒரு 5, 5 + 3 8 வந்து இருக்குது. ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 4 வந்து இருக்குது. ஓகே, இதான் நம்ம வந்து ஆஸ்பிரினோட ஸ்ட்ரக்சர். இது கார்பனைல் காம்பவுண்ட். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அகைன் வந்து நமக்கு வந்து வரும். ஓகே, ஆஸ்பிரின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயின் கில்லர். நமக்கு வந்து இன்னமும் டேப்லெட்லாம் பார்த்தீங்கன்னா பெயின் கில்லருக்கு வந்து நமக்கு வந்து ஆஸ்பிரின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இது ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரது வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. நம்ம என்னெல்லாம் ரெகுலராக ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி கொஸ்டின் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்போ ஆஸ்பிரினை பேஸ் பண்ணி ஒரு கன்வர்ஷன் கூட வரது வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆஸ்பிரின் வந்துன்றது வெரி இம்பார்ட்டன்ட் மாலிகூல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு சிம்பிள் ப்ராப்ளத்தை வந்து கேட்டுக்கிறாங்க. என்ன கேட்டுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மாஸ் பர்சன்டேஜ் வந்து கேட்டுக்கிறாங்க. ஓகேவா? ஸோ மாஸ் பர்சன்டேஜ். ஓகே, ஸோ மாஸ் பர்சன்டேஜ் நமக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் இல்லையா? ஓகே, ஸோ மாஸ் ஆஃப் சொல்யூட். ஓகே, மாஸ் ஆஃப் சொல்யூட். ஓகே, ஸோ டிவைடட் பை மாஸ் ஆஃப் சொல்யூஷன். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் அப்படின்னா சால்வெண்ட் ப்ளஸ் சொல்யூட் ரெண்டுமே நமக்கு வந்து சேர்ந்துருக்கணும் இல்லையா? மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இன்ட்டு வந்து 100% கால்குலேட் பண்ணால் நம்ம என்ன பண்ணோம்? இன்ட்டு 100 வந்து நம்ம யூஸ் பண்ணோம். அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 6.5 கிராம் வந்து கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் சொல்யூஷன் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா சால்வெண்ட் வந்து 450 கிராம் இல்லையா? அசிட்டோநைட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 450 கிராம். அப்புறம் சொல்யூட் வந்து 6.5 கிராம். அப்போ 450 + 6.5 இன்ட்டு நமக்கு என்ன பண்ணா 100. அப்போ which is equal to நியூமரேட்டர் நம்ம என்ன பண்ணிடலாம்? 650 வந்து நம்ம போட்டுடலாம். கீழே வந்து 450 இருக்கு இல்லையா? 450 6.5. அப்போ நமக்கு டிவைட் பண்ணால் நமக்கு என்ன வந்துடும்? 650 divided by 456.5 which is equal to 1.42% வந்து நமக்கு வந்து வருது. ஓகேவா? ஸோ இதான் நமக்கு வந்து ஆன்சர். ஓகே, வாட் இஸ் த மாஸ் பர்சன்டேஜ்? 1.42% தான் நமக்கு வந்து ஆன்சர்.